வெல்கம் டு ட்ரெஷர் ரோட் ரீட்ஸ். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ரிவ்யூ அபவுட் ஸ்விங் கார், அதாவது ஸ்போர்ட்ஸ் காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இது அன்பாக்சிங் வீடியோவாகவும் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா வந்து ஆர்ஃபேர் ரேபிட் அந்த பிராண்டோடைய ஸ்போர்ட்ஸ் கார் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஆர்டர் பண்ண ஒரு 2 to 3 டேஸ்லேயும் வந்து டெலிவர் ஆகிடுச்சு. இந்த காரில் வந்து 3 கலர் வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கலர், இதில் வந்து ப்ரௌன் அண்ட் பீச் இன்னும் 2 கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஃபெசிலிட்டி இல்லை, அதே மாதிரி லைட் ஃபெசிலிட்டியும் இல்லை. வீல்ஸில் மட்டும் வந்து லைட் வந்து எரியும், அது கூட நல்லா ஃபாஸ்ட்டாக போனால் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாடல் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2997 rupees, அதாவது 3000. நாங்கள் வாங்கும்போது சேல் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வாங்கினது ஆஃபர் ப்ரைஸில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100 kgs வெயிட் வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க கார். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து இதை அரேஞ்ச் வந்து பண்ணிக்கணும். இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங், இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. இது ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 1 monthக்கு மேலேயே நாங்கள் நல்லா வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து பெரியவங்களுமே வந்து இதை வந்து காரை வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு லைட்டாக வந்து சீட்டில் மட்டும் ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் போடல. கீழே வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் உங்களுக்கு சவுண்டெல்லாம் எதுவுமே வந்து வராது. நீங்கள் இதுக்கும் நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 3600 சம்திங் வந்து ப்ரைஸ் வந்து வரும். இந்த ஸ்விங் கார் வந்து பார்த்தீங்கன்னா 50 kgலேருந்து 125 kg வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இதை வந்து நீங்களே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விதமான ஸ்க்ரூ கூட அவங்களே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும். கீழே நீங்கள் இது வந்து டைட் பண்ணுறதை வச்சு தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்லோவாக போகணுன்னாலும் நீங்கள் இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம், இல்லை நல்லா ஃபாஸ்ட்டாக போகணுன்னாலும் இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் லூஸ் பண்ணாலே நல்ல ஸ்மூத்தாகவும் போகுது, ஃபாஸ்ட்டாகவும் போகுது. மெயினாக இது வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காருன்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுமே இதை தாராளமாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டியாச்சு. நல்ல ஒரு கெப்பாசிட்டி, நல்ல ஒரு டியூரபிலிட்டி, மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கு உள்ளேயே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டேரிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேரிங் இருக்கிற பிளேஸில் அந்த ஹோலில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை வந்து நல்லா டைட்டாக இதை வந்து போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உள்ளே இறங்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே இறங்கிடும். இது காரை வந்து நீங்கள் அப்சைட் டவுனாக திருப்பினதுக்கப்புறமா அந்த இடத்துல அதை வந்து நீங்கள் ஸ்க்ரூ போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ போடுறத வச்சு தான் உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட் வேணும், எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டணும் அப்படின்றது வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3+ yearsக்கு வந்து இது யூஸ் பண்ணுறது. ஆனால் நான் என் பையனுக்கு 2 வயசு தான் ஆகுது, நான் இப்போயே அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கும். மெயினாக குழந்தைங்க இதை நல்லா வந்து என்ஜாய் பண்ணி இதை ஓட்டுறாங்க. ஸ்டீரிங்கை நல்லா உள்ளே வந்து புஷ் பண்ணதுக்கப்புறமா கீழே இந்த வீல்ஸையும் வந்து நீங்கள் இதில் வந்து புஷ் பண்ணணும். இந்த வீல்ஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் டைட் பண்ணலாம். இது வரைக்கும் ஒரு 1 monthக்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே வந்து ஸ்க்ரூ கழண்டு விழுறதோ இல்லை வந்து ஸ்க்ரூ லூஸ் ஆனதோ கிடையாது. நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ செக் பண்ணுவோம். இந்த காரில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து அதை புஷ் பண்ணாமல் கூட வெறும் அந்த ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ணாலே போதும், கார் வந்து ஈஸியாகவே வந்து மூவ் ஆகும். ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா இதை டைட் பண்ணலாம். நீங்கள் வந்து நல்லா ஃபோர்ஸாக போகணுன்னா இது கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணாலே போதும், நல்ல ஃபோர்ஸாகவே போகும். ஏன்னா இங்கே நம்ம கொடுக்குற டைட்னஸை பொறுத்து தான் அந்த வீல்ஸ் வந்து மூவ் ஆகிறது. ஸோ அந்த மோஷனில் தான் இது வந்து மூவ் ஆகும். 3 to 4 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்குது. ஓவராலும் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோட பையன் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.